ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சட்டுனுsamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்சது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பொடியை நறுக்கி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவி வச்சு எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகா எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 250 கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கோதுமாவை நம்ம ஆட் பண்ண எல்லா காய்கறி கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா லூஸாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மாவை ஊற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கலாம். நம்ம மாவு ஊறையாச்சு. இப்போ அந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால் எல்லாமே சப்பாத்தி மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட டிஷ் ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்றதுக்காக நான் ஒரு பிளேட் யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் தோசை தவாவில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ தோசை தவா காய்ச்சதும் நம்ம ரோல் பண்ண சப்பாத்தி மாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடையும் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நாவில் அறுசுவை அனைத்தும் கிடைக்கட்டும்.